ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கிற வெயிலில் சுற்றிட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பானை தண்ணி குடிக்கிறது எவ்வளோ சுகமாக இருக்குது தெரியுமா? நார்மல் ஐஸ் வாட்டரை விட இந்த மாதிரி பானை தண்ணி மண் கலந்த வாசனை குடிக்கிறது சூப்பராக இருக்குது. அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை காட்டணும் அப்படின்ட்டு இருந்தேன். பார்த்தீங்களா, நுங்கு. எத்தனை பேருக்கு இந்த நுங்கு அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. நம்ம வந்து இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம அடையார் ஆனந்த பவன் பெரிய பெரிய ஸ்வீட் கடையில் ஸ்வீட்டு பேரம் பேசிலாம் வாங்குறதே இல்லை. அப்படியே வாங்குகிறோம், அப்படியே சாப்பிட்றோம். அங்கெல்லாம் பேரம் பேசி நம்ம வாங்குறதே இல்லை. ஆனால் இதை மாதிரி பிளாட்ஃபார்மில் விற்கும் போது இவங்கக்கிட்ட இந்த நுங்கெல்லாம் வந்து சீசன் இந்த மாதிரி டைமில் மட்டும்தான் கிடைக்கும். அதுவும் ரொம்ப கஷ்டமானது. அவ்வளோ பெரிய பனை மரத்தில் தன்னோட உயிரை பனைய வச்சு மேலே ஏறி நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு நுங்கு கொடுக்கறது. அந்த மாதிரி குடிசை தொழிலாளிகளுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், எப்போவுமே சப்போர்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ரோட்டில் யாராவது விற்கிறாங்கன்னா தயவு செஞ்சு அவங்கக்கிட்ட வந்து பேரம் பேசாமல் அழகாக அவங்ககிட்ட வந்து வாங்கிடுங்க. இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. வாங்கி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு குறைச்செல்லாம் வந்துடாது. அதில் அந்த உள்ளே கொஞ்சம் சாறு மாதிரி இருக்குது. இதை கடிக்கும் போது அந்த சாறு சூப்பராக இருக்குது. அதுக்கு அடுத்தது இதோட தோலை நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த நுங்கை வந்து சாப்பிட்டுட்டு அந்த தோலை வந்து அழகாக வந்து இப்படி லைட்டாக கொடுத்து மசாஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து மெடிக்கல் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. உடம்புக்கு ரொம்ப குளிர்த்தி நுங்கு, நம்ம வயிற்றுக்குள்ளே சாப்பிட்றதுக்கும் நல்லது. அண்ட் ஸ்கின்னில் இப்படி அப்ளை பண்ணி அதுக்கப்புறமா நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும் போதும் நல்ல ஃப்ரெஷ்னஸ் வரும். சன்டேன் எல்லாம் போகும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அகெயின் சொல்கிறேன், கண்டென்ட்டே இல்லை, அதனால தான். பாய்.